அன்பான வணக்கம். சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனித நீதி சபை கோவையை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது. 5 ஆண்டுகளாக ஆக்கப்பூர்வமான பணிகளை, சீரான செம்மையான பணிகளை, அடித்தட்டு நடுத்தர மக்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தோடு களப்பணி ஆற்றி வரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக இந்த அமைப்பு செயல்பட்டு வருகிறது. பேரிடர் காலங்களில் மழை, வெள்ளம், புயல் என்று ஏற்படுகின்ற நேரங்களிலே ஓடோடி சென்று விரைந்து சென்று உதவி செய்வதிலே இவர்களை அடித்துக்கொள்ள ஆள் இல்லை என்று சொல்லக்கூடிய வகையிலே மிக அற்புதமான பணிகளை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னத சேவையாக, அருமையான சேவையாக இவர்கள் அந்த புனிதமான சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள். 5 ஆண்டுகளிலே எத்துணையோ அரும்பெரும் பணிகளை செய்திருக்கிறார்கள். கொரோனா காலகட்டத்திலே அவர்கள் செய்த பணியை யாரும் மறந்துவிட இயலாது. தங்களுடைய உயிரையும் பணயம் வைத்து அவர்கள் களத்திற்கே சென்று நேரடியாக சென்று உதவி செய்த அந்த மாண்புமிக்க பணிகளை எல்லாம் நாம் நிச்சயம் நினைவு கூர்ந்தாக வேண்டும். அது மட்டுமல்ல, இப்ப சமீபத்திலே வயநாட்டிலே ஏற்பட்ட பேரிடரிலே புதைந்து போன உயிர்களுடைய உறவினர்களுக்கெல்லாம் சென்று நேசக்கரம் நீட்டி அவர்களை தோழமை பாராட்டி அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதிலே இவர்கள் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாண்புமிக்கவர்கள் என்பதிலே ஐயப்பாட்டத்தை இடமில்லை. இன்றைய நிகழ்வு என்பது ஒரு மாபெரும் நிகழ்வாக, இன்றைய துணைக்கண்டத்திலே பேசப்படக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வாக நிச்சயமாக பேசப்படும். இது எல்லா வேர்ல்டு புக்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ்லயும் ரெக்கார்ட் பிரேக் அல்ல, ரெக்கார்ட் கிரியேட் பண்ற ஒரு அமைப்பாக இன்றைய நிகழ்வு நடந்திருக்கிறது. ரெக்கார்ட் பிரேக் என்பது யாரோ ஒருவர் செய்த நிகழ்வை, சாதனையை அதை ஒடிப்பது, அதாவது பிரேக் செய்வது. இது அப்படி அல்ல, ரெக்கார்ட் கிரியேட் பண்ணி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு உடல் உறுப்பு தானத்தை முன்னெடுத்து முத்தாய்ப்பாக இன்றைக்கு கோவை மாநகரிலே இவர்கள் செயல்பட்டது மட்டுமன்றி 501 வடிவங்களை உடல் உறுப்பு தானம் பெறுபவர்களிடமிருந்து கையொப்பம் வாங்கி இன்றைக்கு முறையாக கோவை அரசு மருத்துவக் கல்லூரியினுடைய மருத்துவமனை முதல்வர் டாக்டர் நிர்மலா அவர்களிடத்திலே வழங்கி இருக்கிறார்கள் என்று சொன்னால் இது வெறும் பேச்சுக்காக நடத்தப்பட்ட ஒரு விழா அல்ல, சொல்லியும் இதை செய்தும் காட்டியிருக்கிறார்கள். ஒருங்கிணைந்து இவர்கள் செயல்பட்டதன் விளைவாகத்தான் இந்த அற்புதமான சாதனையை இவர்களால் நிகழ்த்த முடிந்திருக்கிறது. ஒற்றுமை, ஒருங்கிணைத்து செயல்படுதல். இவர் தலைவர் ராஜ்குமார் அவர்கள், இவர்தான் நிறுவன தலைவர். இவர் பேசவே மாட்டார், செயலிலே காண்பிப்பார். எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டாலும் பேசாமல் செய்து சாதித்து காட்டுவதிலே இவர் வல்லமை படைத்தவர். இவரோடு தோழமை பாராட்டி இருக்கக்கூடிய கார்த்தி, ஹரிஹரன், இன்னும் பலர் இருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் சொல்லிக் கொண்டு இருப்பதற்கு முடியாது என்பதனால் கவனத்திற்கு வந்த பிறகு பக்கத்திலே இருப்பவர்கள் பற்றி சொல்லுகிறேன். இந்த மாபெரும் உலக சரித்திரம் படைத்த இந்த சாதனையை இனி யாரும் இதற்கு முன்னர் யாரும் நிகழ்த்தியது கிடையாது. இனி நிகழ்த்த போவார்களா என்பதும் தெரியாது. 5, 10, 15 வேண்டுமானால் இருந்திருக்கலாம். 505 உறுப்பினர்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு மாபெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே உடல் உறுப்பு தானம் செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது சரித்திரத்திலே இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக இன்றைய நிகழ்வு இருந்திருக்கிறது. அதற்கு எல்லோருடைய அரவணைப்பும் ஒத்துழைப்பும் ஆதரவும் இருந்ததன் காரணமாகத்தான் இது சாத்தியப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக இது பேசப்படும், வரலாற்றிலே எழுதப்படும். இப்படியான ஒரு நிகழ்வை நடத்திய காட்டியதற்காக இந்த அமைப்பிலே நானும் பயணிக்கிறேன் என்று எண்ணுகின்ற பொழுது என் உள்ளத்திலே மகிழ்ச்சி பிரவாகம் பொங்கி வழிகிறது. நான் இந்த அமைப்பிலே ஒரு ஊடக பொறுப்பாளராக இருப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சியோடு இந்த விஷயத்தை, இன்றைய நிகழ்வை மாண்புமிகு ஜஸ்டிஸ் வள்ளிநாயகம் அவர்கள், மக்கள் நீதியரசர் வள்ளிநாயகம் அவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள். ஆகையினால பெரிய ஆளுமைகள் எல்லாம் வந்து இந்த விழாவை மிகச்சிறப்பாக நடத்தி தந்திருக்கிறார்கள். இது ஒரு திருவிழா அல்ல, வெற்றி விழா அல்ல, எல்லோருடைய மனதையும் ஈர்க்கக்கூடிய வகையில நடைபெற்ற ஒரு அற்புதமான விழா. இது போன்ற பணிகள் மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும். இந்த அமைப்பு ஆள் போல் தழைத்த அருகு போல் வேறொன்றி இன்னும் உச்சங்கள் தொட்டு ஏழை எளிய நடுத்தர அடித்தட்டு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். அவர்கள் வாழ்விலே ஒளியேற்ற வேண்டும். பிள்ளைகளுக்கெல்லாம் கல்வி செலவை இவர்கள் எடுத்து செய்கிறார்கள். பள்ளியிலே சேர வேண்டுமா, கல்லூரியிலே சேர வேண்டுமா, எங்களால் முடிந்த உதவிகளை செய்கிறோம் என்று செய்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, புத்தகங்கள், நோட்டு புத்தகங்கள் வாங்கி தருகிறார்கள். ஏழை எளிய நடுத்தர மக்கள், திக்கற்றவர்கள், அனாதையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து வேண்டிய உதவிகளை செய்வதிலே இவர்கள் அடித்துக் கொள்ள ஆள் கிடையாது. அப்படியான ஒரு மாபெரும் அமைப்பிலே சப்தமே இல்லாமல் இந்த சாதனையை இவர்கள் செய்திருக்கிறார்கள். இன்றைய சாதனை என்பது முக்கியமான சாதனை. இந்த இயக்கத்திலே பயணிப்பதிலே நானும் பெருமை கொள்கிறேன். இந்த எல்லா நண்பர்களுடைய ஒரு ஆக்கமும் ஊக்கமும் இருப்பதனால் தான் இது சாத்தியப்பட்டிருக்கிறது. இன்றைய நிகழ்வு ஒரு வரலாற்று நிகழ்வு என்பதை இந்த நேரத்தில் என்ன சொல்லிக்கொள்ள மிகவும் பெருமையாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். சர்வதேச சட்ட உரிமைகள் மற்றும் மனிதநீதி சபையினுடைய இந்த மாபெரும் உடலுறுப்பு தான நிகழ்வு தமிழகத்தினுடைய உடலுறுப்பு தான தினம் வந்து வரக்கூடிய 23ஆம் தேதி வருது. அதையொட்டி நம்ம அமைப்புடைய ஆண்டுகளை முன்னிட்டு நமது ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுடைய ஒத்துழைப்பு காரணமாக ஒரு 100 நபர் என்ற ஒரு இலக்கை நாம் நினைத்தோம். ஆனால் நம்மளுடைய அமைப்புடைய நல்ல உள்ளங்களை கொண்டு 51 நபரை நாம் வந்து இந்த உடலுறுப்பு தானத்துக்காக நாம் வந்து அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த அர்ப்பணிப்பானது சாதாரணமாக நிகழவில்லை. நம்மை போன்ற, அதாவது ஒரு விதை எங்கு வந்து விதை எப்படி நம்ம விதைதான் முக்கியம், அந்த விதையாத்தான் நம்ம இருக்கிறோம். அந்த விதைக்காக உரமூற்றிய தண்ணீர் ஊற்றிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் அனைத்து நெஞ்சார்ந்த உறவுகளுக்கும் மேலான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.